கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய நாளிலும் ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலே நாம் அவருடைய சமூகத்தில் வந்து அவரை ஆராதித்து துதித்து அவருடைய நாமத்தை கனப்படுத்தி இன்ற அவரை துதிக்கும்படியாக ஒரு ஸ்லாக்கியத்தை தேவனாகிய கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைய நாளிலும் நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி யாத்ராகம புஸ்தகம் 15வது அதிகாரம் 11வது வசனம். யாத்ராகமம் 15வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான வார்த்தையை யார் சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, மோசேயும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கர்த்தரை புகழ்ந்து இவ்விதமாக பாடுறாங்க. ஒரு அருமையான பாடலை பாடுறாங்க. அந்த வசனத்தில் 15வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடின பாட்டு. அல்லேலூயா. இப்போ நாம் பாடினோம் காலையில் கர்த்தருடைய நாமத்தை பாடணும். கர்த்தருடைய நாமம் அது புகலிடம் என்று பாடணும். இனிமையானது, தேனிலும் இனிமையானது அப்படின்னு சொல்லி நம்ம காலையில் பாடணும். அதைப்போல் இங்கே பார்த்தோம்னா, மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை விதமாக புகழ்ந்து பாடுகிறார்கள். கர்த்தாவே, தேவர்கள் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், துதிகளிலே பயப்படத்தக்கவர், அற்புதங்களை செய்கிற உமக்கு ஒப்பானவர் யார்? அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தினுடைய அந்த அதிகாரத்தில் 15ஆம் அதிகாரத்தில் அந்த முதல் வாக்கியம் இவ்விதமாக சொல்லுகிறது. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் கர்த்தரை புகழ்ந்து பாடினார்கள். எப்பொழுது பாடினார்கள் என்று பார்த்தோமானால், அதற்கு முந்தின அதிகாரங்களிலும் நாம் பார்க்கிற பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மோசே எவ்விதமாக வழிநடத்தி கொண்டு வந்தார் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, கடைசியாக அந்த பார்வோன் என்ன பண்ணுறாரு, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை போய் எங்களை ஆராதிக்க நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி மோசே போய் கேட்குற போது என்ன பண்ணுறாரு, இந்த பார்வோன் விட்டாரா? விடலை. அப்படி அவ்விதமாக தொடர்ந்து அந்த பார்வோனை இருதயம் கடினப்பட்டது. அவன் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் இந்த ஜனங்களை கர்த்தரை ஆராதிக்க சொல்வதற்கு அவன் தடைகளை உண்டு பண்ணி கொண்டு வந்தான். கடைசியாக என்ன நடந்தது? வாதைகள் வந்தது. கடைசியாக 10வது வாதம் முடிஞ்சதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணான்? கொஞ்சம் மனசு இறங்கி, சரி நீங்கள் போங்க அப்படின்னு அனுப்புனார். ஆனால் அனுப்பின உடனே இப்போவும் அவனுக்கு மனது ஒப்புல. என்ன பண்ணுறான்? பின்னாடியே படையை கொண்டு துரத்திக்கிட்டே வந்தான். அப்போது வரும்போது செங்கடல் குறுக்க நின்றுச்சு. இந்த ஜனங்கள், மோசே இஸ்ரவேல் புத்திரர் ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? மிகவும் ரொம்ப பயந்து போயிட்டாங்க. என்ன பண்ணுறது? அப்போ சொல்கிறாங்க, நாங்கள் எகிப்தில் இருந்தாலுமே நல்லா ஏதோ அடிமை வேலை செஞ்சாலும் நாங்கள் நிம்மதியாக சாப்பிட்டுக்கிட்டு ஏதோ இருந்தோமே, இப்போ எங்களை கடலில் எங்களை அமுழ்த்துறதுக்கா, எங்களை சாகடிக்கிறதுக்கா எங்களை கூட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி மோசே இடத்துல ஜனங்கள்லாம் ரொம்ப பயந்து போய் கதறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இதை மோசேயோடு சொல்கிறாரு, இந்த செங்கடலுக்கு நேராக நீ என்ன செய்ய, இந்த கோலை நீட்டு அப்படின்னு சொன்ன உடனே அந்த கோலை நீட்டுனா செங்கடல் 2ஆக பிளந்தது. அல்லேலூயா. அப்போது
இந்த ஜனங்கள் என்ன பண்ணாங்க? ஒரு வெட்டாந்தரையில் நடந்து போவதைப் போல அவர்கள் செங்கடலை கடந்து போனார்கள் என்று நாம் அந்த சரித்திரத்தில் நாம் படிக்கிறோம். அல்லேலூயா. அப்பொழுது தான் இந்த இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயோடு கூட சேர்ந்து கர்த்தரை புகழ்ந்து பாடுறாங்க. இதற்கு முன்பதாக அவர்கள் இப்படிப்பட்ட அற்புதத்தை அவர்கள் பார்க்கல. இப்படிப்பட்ட அற்புதத்தை அவர்களால் பார்க்கல. ஏதோ எகிப்தில் இருந்தோம், அடிமையாக இருந்தோம், இந்த மோசேயை கொண்டு என்னை அழைத்து கொண்டு போகிறாரு, என்ன நடக்குமோ எது நடக்குமோ அப்படின்னு சொல்லி அவங்களால அறிய முடியல. ஆனால் தேவன் அற்புதங்களை செய்து அவர்களை வழிநடத்துகிறார் என்கிறதான அறிவு இப்பொழுதுதான் அவர்களுக்கு வருகிறது. அல்லேலூயா. அதனால தான் அந்த வசனத்தில் பாருங்கள், கர்த்தாவே உமக்கு ஒப்பானவர் யார்? நம்முடைய ஆண்டவர் எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் நம்மை நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இருளான சூழ்நிலை எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் எப்பவுமே ஃபேவராக இருக்காது. அப்போது மிகவும் கடினமான சூழ்நிலைகள் மத்தியிலும் நாம் கடந்து போகக்கூடிய நிலைமை வரும். அப்பொழுது வருகிற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா. இங்கே நாம் பார்த்தோம்னா அந்த வசனத்தில், இந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 3வது வசனத்தில் சொல்கிறார் பாருங்க, கர்த்தரே யுத்தத்தில் வல்லவர், கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அல்லேலூயா. மோசே பார்வோனுக்கு முன்பதாக போய் நிற்க போது ஆண்டவர் நீ போய் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே யாத்திராமத்தில் முந்தின அதிகாரத்துக்கு வாங்க, 3வது அதிகாரம் என்று நினைக்கிறேன். 3ஆம் அதிகாரம் வாசிங்க, 13, 14 வாசிங்க. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றார். என்ன சொல்லணும் ஆண்டவரிடத்தில் கேட்கிறாரு. அப்ப பாருங்க, அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக என்றார். இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக. பாருங்க, ஆண்டவர் போய் சொல்லும் போது என்னென்ன நாம போய் சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்க, அனுப்ப மாட்டார், இப்படியெல்லாம் நினச்சிட்டு ஆண்டவர் ஒரு டானி கொடுக்குறார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இன்னும் இடத்துல நான் பார்த்தோம்னா என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று இன்னொரு பையில சொல்கிறார். அப்போது எப்பொழுதெல்லாம் கடினமான சூழ்நிலை வரும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்போது தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையில் அவர் என்னை நடத்தி செல்வார் என்கிறதான அறிவு நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இந்த மோசேயை பற்றி நாம் நிறைய காரியங்களை நாம் பார்க்கலாம். அதை படித்து சொல்லிக்கொண்டு போவோமானால் நாள் முழுவதும் சொல்லிக்கொண்டே போகலாம். அத்தனையுமான ஆச்சரியமான சம்பவங்கள் இந்த யாத்திராம புஸ்தகத்திலும் இன்னுமாக அந்த மோசேயுடைய சரித்திரத்தில் உபாகமத்தில் நிறைய காரியங்களை நாம் பார்க்கலாம். அவர் அற்புதங்களை செய்து தம்முடைய ஜனங்களை எல்லாம் எப்படிதான் எவ்விதமாக வழி நடத்தினார் என்பதை குறித்தெல்லாம் நாம் பார்க்குறோம். இன்னுமாக நாம் பார்க்குற பொழுது மோசே என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன் என்று அர்த்தம். இப்படி நிறைய காரியங்களை படிக்கிறோம். அதில் மிக முக்கியமாக சங்கீதத்தில் ஒரு வசனத்தை மாத்திரம் சொல்லி நாம் மோசேயினுடைய வாழ்க்கையில் மோசே எப்படிப்பட்ட
கேரக்டர், குணாதிசயங்களை உடையவராக இருந்தார். தேவன் அவர் இவ்விதமாக பயன்படுத்தினார். அவருடைய வாழ்க்கை சரித்திரத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் என்ன என்பதை மிகவும் சுருக்கமாக நாம் தியானித்து கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இந்த 90வது சங்கீதத்தை நாம் எடுத்து பார்ப்போமானால், அந்த 90ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் ஜெபமாக இந்த 90வது சங்கீதம் காணப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இந்த மோசேயினுடைய ஜெபத்தில் முதலாவது என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர், பர்வதங்கள் தோன்றும் முன்னும் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீர் அனாதியா என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே பாருங்க, மோசேயினுடைய ஜெபத்தில் இந்த இடத்துல சொல்றாருன்னா, தலைமுறை தலைமுறையாக அவர் அடைக்கலமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஜனங்கள் அடிமைப்பட்டு போனாங்க, ஆனால் ஆண்டவர் அவர்களை என்ன செய்யலை, கைவிடலை. மோசே என்கிறதான அந்த ஒரு மனிதனை ஆண்டவர் தெரிந்தெடுத்து இந்த ஜனங்களை இந்த பாலும் தேனும் ஓடுகிறதான கானான் தேசத்திற்கு அவர்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று தேவன் விரும்பி அந்த மோசேயை அழைத்து தெரிந்து கொண்டு வழிநடத்தினார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இவர் சொல்கிறாரு, தலைமுறை தலைமுறைக்கும் நம்முடைய தேவன் அவர் அடைக்கலமாக இருக்கிறார், நம்மை நடத்துகிறார் என்று சொல்லி நாம் படிக்கலாம். இன்னுமாக நாம் மோசேயினுடைய வாழ்க்கையில் பார்க்கிற பொழுது, மோசே மிகவும் சிறந்த ஒரு முக்கியமான ஒரு பழைய ஏற்பாட்டில் மிகவும் முக்கியமான ஒரு மனிதராக காணப்படுகிறார். அதில் மத்தேயு சுவிசேஷத்தில் நாம் பார்த்தோம்னா, ஆண்டவர் தன்னுடைய மறுரூப மலையில் அங்கே மோசேயோடு கூட பேசுகிறதை நாம் படிக்கலாம். இப்படி மோசேவுக்கு தேவன் மிகவும் ஒரு பெரிய ரகசியங்களை வெளிப்படுத்தினார். அது மாத்திரமல்ல, அவர் சொல்கிறாரு, என்னுடைய தாசனாகிய மோசே, என்னுடைய சிநேகிதன். இப்படி நிறைய இடங்களில் ஆண்டவர் மோசேயை அழைக்கிறத நாம் படிக்கிறோம். இன்னுமாக நாம் பார்த்தோம்னா, அந்த மோசே அந்த மீதியான் தேசத்தில் இருக்கிற பொழுது ஆண்டவர் அந்த மோசேயை 2 முறை கூப்பிடுகிறார். இந்த வசனத்தில் நாம் பார்த்தோம்னா, யாத்திராகம புஸ்தகம் 3வது அதிகாரம் 4ஆம் வசனம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். மோசே மோசே என்று கூப்பிட்டார். பாருங்க, தேவன் மிகவும் அதிகமாக மோசேயை தெரிந்து கொண்டு அவனை அழைத்து அவனோடு பிரத்யட்சமாய் முகமுகமாய் பேசி 10 கற்பனைகளை கொடுத்து ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவச் செய்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு பிரமாணங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய, தேவனிடத்திலிருந்து பிரமாணங்களை பெற்றுக்கொண்டு தன்னுடைய ஜனங்களுக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை இந்த மோசேக்கு ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக மிகவும் அப்படிப்பட்ட இந்த மோசே தன்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட குணாதிசயங்களை உடையவராக அவர் காணப்பட்டார் என்பதை குறித்து மிகவும் நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இதில் நாம் பார்க்கிற பொழுது, யாத்திராகம புஸ்தகம் 3வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன் வா என்றார். அல்லேலூயா. இங்கே பாருங்க, இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்று ஆண்டவர் இந்த மோசேயை அழைக்கிறதை பார்க்கிறோம். இந்த மோசே சாதாரண
ஒரு மனிதனாக இருந்தான். இருந்து அவன் பார்வோன் அரண்மனையில் வளர்க்கப்பட்டான். அவன் மீதியான் தேசியத்துக்கு போய் அங்கே தன்னுடைய மாமனாகிய எத்திரோனுடைய ஆடுகளை மேய்த்து வனாந்தரத்தில் இருந்தான். அப்போ ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகிறாரு. தரிசனமாகி அழைக்கிறார். ஒரு அழைப்பை இந்த மோசேக்கு கொடுக்கிறார். நீ என்ன செய்ய, பார்வோனிடத்தில் போய் பேசி என்னுடைய ஜனங்களை விடுவித்து அந்த தேசத்திற்கு பாலம் தேடும் மோசடுகிற இந்த கானான் தேசத்துக்கு அவளை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு பொறுப்பை இந்த மோசேக்கு கொடுக்கிறார் என்று நாம் படிக்கிறோம். ஆனால் இதனால் பார்க்குறோம், இந்த மோசே எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தான்னா, பிரித்தெடுக்கப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே, தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மோசேயாக அவன் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம் எல்லாரையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். வேதத்தில் நாம் பார்க்குறோம், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களை தெரிந்து. ஆண்டவருடைய ஒவ்வொருவரும் நாம் என்ன செய்யணும், ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுக்கிறார். நம்மளுடைய முயற்சிகளினாலோ, நம்முடைய சாதுரியத்தினாலோ, நம்முடைய பலனினாலோ, நம்முடைய ஐஸ்வர்யத்தினாலோ ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறாது. தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல், தேவனுடைய அழைப்பு, அவராலே தெரிந்தெடுக்கப்பட்டு நாம் காரியங்களை நிறைவேற்றுவோமானால் அங்கே அற்புதம் நடக்கும். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் இன்னொரு வசனத்தை கூட வாசிப்போம். 7வது அதிகாரம், அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். பாருங்க, இங்க அந்த முந்தின வசனத்தில் பாருங்க, எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து பெருமூச்சை கேட்டு விடுவிக்கும்படி ஆண்டவர் இறங்கினார். இறங்கின சொல்கிறார், நீ வா, நான் உன்னை எகிப்துக்கு அனுப்பேன்னு சொல்கிறார். இங்கே இடத்துல பார்த்தா உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதளித்திருந்த அந்த மோசேயை தானே தேவன் முச்செடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார் என்று பார்க்கிறோம். அப்போ ஆண்டவராலே அவன் அனுப்பப்பட்டான். தேவன் அவனுக்கு தரிசனமாகி அவனுக்கு பலனை கொடுத்து சத்துவத்தை கொடுத்து ஆண்டவர் அவர்களை அனுப்புகிறார். தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதன் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இரண்டாவதாக நாம் பார்க்கிற பொழுது, இந்த மோசே எப்படிப்பட்ட ஒரு மனிதன் என்று பார்ப்போமானால், அவன் உண்மையுள்ள ஒரு மனிதனாக இருந்தான். தேவன் தனக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பணியையும் தேவனிடத்தில் கேட்டு, ஆண்டவரிடத்தில் ஜெபித்து, ஒப்புரவாகி தேவனுடைய சமூகத்தில் போய் நின்று அதை ஒவ்வொரு காரியத்தையும் செம்மையாக சிறப்பாக நிறைவேற்றக்கூடிய உண்மையுள்ள ஒரு மனிதனாக அந்த மோசே காணப்படுகிறதை நாம் படிக்கலாம். என்ன புஸ்தகம் 12வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். என் வீட்டில் எங்கும் அவன் உண்மை உள்ளவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இது மிகவும் முக்கியமான காரியம். தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொள்வார் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையில் உண்மை இருக்கிறதா என்று பார்க்கறதா மிக முக்கியமான காரியம். அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுறாங்கன்னா, உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் வருகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சில வேளைகளில் அநேகர் நாம் என்ன பண்ணுறோம், அந்த உண்மையை நாம் மறைத்துவிட்டு பொய்யை பேசுகிறவர்களாக காணப்படுகிறோம். பொய் நாவு கர்த்தருக்கு அருவருப்பானது. உண்மையுள்ள மனிதன்
பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று நீதிமொழிகளில் நாம் படிக்கிறோம். அல்லேலூயா. ஆகையினால தான் இந்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனாகிய மோசே அவன் உண்மையுள்ளவனாக இருந்தான் என்று நாம் படிக்கிறோம். அல்லேலூயா. இன்னுமாக எபிரேய ஆக்கியோன் விதமாக எழுதுகிறார். 3ஆம் அதிகாரம், எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 5ஆம் வசனத்தை வாசிங்க. சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். அல்லேலூயா. இங்க பாருங்க, இந்த வசனத்துல எபிரேயர் 3ஆம் அதிகாரத்தில் அந்த 1ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாகிய கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். இங்கே எபிரேய ஆக்கியோன் என்ன சொல்கிறாருன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை, அவரை குறித்து கவனித்து அவருடைய குணாதிசயங்களை கவனித்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டு அதற்கு பிறகு அந்த வசனத்தை சொல்கிறாரு, மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையாக இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். பாருங்க, இந்த இடத்துல அதாவது மோசே ஆண்டவரைக்கும் மோசேக்கும் ஊமையாக ஒப்பிட்டு இந்த வசனத்தில் சொல்கிறத படிக்கிறோம். அதாவது இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு? உண்மையுள்ள பிரதான ஆசாரியராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போது இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பிட்டு இங்கே மோசேயை குறித்து சொல்லப்படுகிற அளவுக்கு இந்த மோசே எப்படிப்பட்ட மனிதனாக இருக்கிறான்னு சொன்னால் உண்மையுள்ள ஒரு மனிதனாக அவர் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் பார்க்கிற பொழுது இந்த எண்ணாகம புஸ்தகத்தில் 12ஆவது அதிகாரத்திலே இன்னொரு வசனத்தை வாசிங்க. 3ஆவது வசனம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம், பூமியில் உள்ள சகல மனிதரை பார்க்கிலும் மிகுந்த சாந்த குணமுள்ள ஒரு மனிதன் யாரு? இந்த மோசே. அல்லேலூயா. இல்லைன்னா லட்சோப லட்சம் ஜனங்களை நடத்தும்போது ஒவ்வொரு நேரத்திலும் இந்த என்ன பண்ணாங்க, ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தாங்க. சில நேரங்களில் மோசேக்கு என்ன செஞ்சது, கோபம் வந்துச்சு. ஆனால் இந்த மோசே எப்படிப்பட்டவனாக இருந்தான்? எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் அவன் தேவனுடைய சமூகத்தையே போய் சார்ந்தான். தேவனுடைய சமூகத்தில் போய் முகங்குப்புற விழுந்து இந்த ஜனங்களுக்காக என்ன பண்ணுறாரு, பரிந்து பேசக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தார்னு சொல்லி பின்னால் நான் படிக்கிறோம். இந்த இடத்துல பார்த்தோம்னா சாந்த குணமுள்ள மனிதனாக அவர் இருந்தார். அதனால தான் தேவன் அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பை இந்த மோசேக்கு கொடுத்தார். இன்னுமாக நாம் வாசிப்போம். கொலோசியர் நிருபத்தில் ஒரு வசனத்தை கூட வாசிக்கும். 3ஆம் அதிகாரம், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 12-13. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மன தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அல்லேலூயா. என்ன பண்ணுமா? சாந்தத்தை என்ன செய்யணுமா? என்ன பண்ணணும் சொல்லுங்க. 12ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை சொல்லுது பாருங்க. சாந்தத்தையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அல்லேலூயா. சில வேளைகளிலே நாம் பார்க்குற பொழுது இந்த சாந்தம், அமைதி என்பது கோபப்படுகிற சூழ்நிலை, பிரச்சனைகள் வருகிற பொழுது, மிகவும் எதிர்ப்பதமான காரியங்கள் நடைபெறுகிற பொழுது
நம்மளால் என்ன செய்ய முடியல. எதையாவது ஒன்று பேசி, ஏதாவது ஒரு கோபம் அதிகமாகி ஏதாவது ஒன்று பேசுகிறோம். அப்போது அதனால தான் சொல்கிறாரு, சாந்தத்தை என்ன வேணுமா நாம் தரித்து கொண்டு ஒருவர் தாங்கி, ஆண்டவராகிய தேவன் நமக்கு மன்னித்தது போல நாம் என்ன செய்ய வேண்டும், மன்னித்து ஒப்புரவாக வேண்டும் என்று நாம் பார்க்குறோம். அல்லேலூயா. இன்னுமாக ஒரு வசனத்தை வாசிங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீயோ என் போதகத்தையும் நடக்கையையும் நோக்கத்தையும் விசுவாசத்தையும் நீடிய சாந்தத்தையும் அன்பையும் பொறுமையையும். போதும். அந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது? சாந்தம் என்று சொல்லாமல் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? நீடிய சாந்தம். அல்லேலூயா. அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அந்த இதில் என்ன சொல்றாரு, இந்த மோசையை பற்றி படிக்கிறோம். சகல மனிதரை பார்க்கிலும் சாந்த குணம் உள்ளவராக இருந்தார் அப்படின்னு இருக்குதா? மிகுந்த சாந்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் பார்க்கிற பொழுது யாத்திராகம புஸ்தகம் 33வது அதிகாரம் 11வது வசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. சிநேகிதனோடு பேசுகிறதை போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். அல்லேலூயா. பாரு, இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை உடைய ஒரு மனிதன் யாரு? இந்த மோசே. அல்லேலூயா. இப்படிப்பட்ட பழைய ஏற்பாட்டு காலில் நாம் பார்க்கிற பொழுது அதிகமாய் தேவனோடு அதிகமாய் பேசி முகமுகமாய் பேசின ஒரு மனிதன் யாருன்னா அந்த மோசே. அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, பாருங்கள், அந்த ரசத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா பார்த்தோம்னா, பிரத்யட்சமாய் அவரோடு பேசுகிறாருன்னு சொல்லி இன்னொரு வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. என்னாகும் புஸ்தகத்தில் வாசிங்க, 12ஆம் அதிகாரம் 9. என்னாகும் 12ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். இல்லை, 7ஆம் வசனம், சாரி 8ஆம் வசனம் பாருங்க. நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல, முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அல்லேலூயா. அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். இப்படி இருக்க தாசனாயி மோசேக்கு விரோதமாய் பேச ஏன் நீங்கள் துணிஞ்சிங்கன்னு சொல்லி கேட்குறான். அப்போது பிரத்யட்சமாக பேசுகிறார். ஸ்பெசிஃபிக்காக சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, மிலிட்ரிலாம் பார்த்தீங்கன்னா காமனாக ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க. காமனாக ஒரு அட்வைஸ் நிறைய மிலிட்ரி போர். என்னுடைய ஆஃபீஸில் ஒருத்தர் மிலிட்ரி ஸ்டாஃப் ஒருத்தர் மிலிட்ரியில் ட்ராய் இப்போ வந்து ஸ்டாஃபாக இருக்கார். நிறைய காரியங்களை பேசும்போது மிலிட்ரியில் எப்படிலாம் வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு எப்படிலாம் அட்வைஸ் பண்ணுவாங்க, எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லுவார். அதாவது ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொருத்தர் நிறைய காமனாக ஒரு மீட்டிங்கு, அதுக்கு பிற்பாடு கமாண்டோஸ் தனியாக ஒரு அட்வைஸு, மிகவும் சுப்பீரியர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்குன்னு சொல்லி சில அட்வைஸ். அதை போல தான் இங்கே மோசேயோடு ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, ஸ்பெசிஃபிக்காக ஆண்டவர் அவரோடு கூட பேசி ஜனங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் மோசேயை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 14-15 வாசிங்க. யோவான் 15. அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருக்கிற. அப்போ ஆண்டவர் மோசேயை தேவனுடைய என்னுடைய சிநேகிதன் என்று சொல்வதற்கு காரணம் என்ன என்று பார்த்தோமானால், ஆண்டவர் கர்த்தர் அவனுக்கு சொன்ன எல்லா காரியங்களையும் என்ன செஞ்சான், கீழ்ப்படிந்து செய்தபடினால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறார், அவனை
சிநேகிதனே என்று அழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அடுத்தபடியாக பார்க்கிறோம் எபிரேயர் 11வது அதிகாரம் 25, 26 வசனத்தை வாசிங்க. தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். இங்கே மோசேயை குறித்து பார்க்குறோம். அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டார் என்று படிக்கிறோம். அது மாத்திரமல்ல, இனிவரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை எப்படி நின்னாராம்? அதிக பாக்கியமாய் எண்ணினார். இதை மோசே நினைச்சிருந்தார்னா அந்த எகிப்தில் அந்த பார்வோனுடைய குமார்த்தியாக வளர்க்கப்பட்ட அந்த மோசே குமாரனாக வளர்க்கப்பட்ட பார்வோனுடைய குமார்த்தியினுடைய மகனாக வளர்க்கப்பட்ட அந்த மோசே அரண்மனையில் எப்படி இருந்திருக்கலாம்? சொகுசாக வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர் எண்ணி பார்க்கவில்லை, நினைத்து கூட பார்க்கல. என்னுடைய ஜனத்தை நான் நினைச்சேனா மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவ ஜனங்களோடு ஜனங்களாக தன்னுடைய எல்லா சூழலையும் அவரை வழிநடத்தி கொள்ளக்கூடிய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான் என்று நாம் படிக்கிறோம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இந்த மோசே காணப்படுகிறதை படிக்கிறோம். அடுத்தபடியாக நாம் பார்க்கிற பொழுது யாத்திராகம புத்தகத்தில் 14வது அதிகாரம், யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். அல்லேலூயா. மோசே பார்த்து சொல்றாரு, ஜனங்களை பார்த்து பயப்படாதீங்கப்பா, கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை நீங்க பார்ப்பீங்க. இனிமேரி எகிப்தியரை நீங்க என்றைக்கும் பார்க்க மாட்டீங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப பயந்தாங்க. செங்கடலை பார்த்து இந்த ஜனங்கள் பயந்தாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் இந்த ஜனங்களுக்காக அந்த மோசே என்ன பண்ணுறார் அப்படின்னா, அவர் அந்த ஜனங்களை தேற்றி ஆண்டவரால் எல்லாம் கூடும் என்று சொல்லி அவர் அந்த இடத்துல சொல்லுகிறத நாம் படிக்கிறோம். இன்னுமாக நாம் பார்க்குறோம் யாத்திராகம புத்தகத்தில் 32ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 11வது மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி 9லிருந்து வாசிங்க. பின்னும் கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்றாரு, இந்த ஜனங்களை பார்த்தேன். ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்களா இருக்கிறாங்க? வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூலவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு. உன்னை ஒரு பெரிய ஜாதியா மாற்றேன் சொல்றாரு. மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கர்த்தாவே தேவரீர் மகா பலத்தினாலும் வல்லமை உள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எறிவது என்ன? மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்கள் நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று உம்முடைய எகிப்தியர் சொல்வானேன். உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியார் என்றைக்கும் சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்தித்தான். அல்லேலூயா. பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனங்க என்ன பண்ணாங்க, இப்படிலாம் நம்ம வழிநடத்தி வந்தோம், ஆனால் அந்த ஜனங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்களாக இருக்கிறாங்க. மீண்டுமா அவர்கள் விக்கிரகத்தை தேடி போகிறாங்க. ஆரோன் செய்த இந்த கன்றுக்குட்டி என்ன பண்ணாங்க, வணங்கி அவர்கள் மிஞ்சி மிஞ்சி பாவம் செய்தாங்க. ஆனால் இதனால் என்ன பண்ணுறாங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய கோபம் அவர்கள் மேலே இருக்குது,
நான் என்ன பண்ணுறேன், இவரெல்லாம் அழிச்சிட்றேன், நான் உன்னை என்ன பண்ணுறேன், ஒரு பெரிய ஜாதி ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் மோசேவிட்ட பேசுகிறார். அல்லேலூயா. ஆனால் அந்த மோசே விட்டு கொடுத்தாரா? இல்லை. அது சொல்கிறாரு பாருங்கள், இந்த 13ஆம் வசனத்தை நம்ம திருப்பி பார்த்தோம்னா அந்த மோசே என்ன சொல்கிறாருன்னா, ஆபிரகாமுக்கு என்ன ஆண்டவர் நீ சொன்னீரே, என்ன பண்ணுறாரு, நான் உனக்கு பெரிய ஜாதி ஆக்கி உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்லி ஆபிரகாம் சொல்லி சொன்னீரே, இப்போ என்ன பண்ணுறேன், எனக்கு என்ன தேவையில்லை, அந்த வாக்கு தத்தம் நிறைவேறணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என்ன பண்ணுறாரு, இந்த இடத்துல அந்த வாக்கு தத்தம் நிறைவேறணும்னா இந்த ஜனங்கள் என்ன செய்யக்கூடாது, ஆண்டவரை நீர் அழிக்கக்கூடாது, இவர்களுக்காக என்ன பண்ணுறேன், நான் மன்றாடுகிறேன் என்று சொல்லி ஜனங்களுக்காக அவர் கெஞ்சி பிரார்த்தனை செய்கிற ஒரு மனிதனாக மோசே காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் பார்க்கிற பொழுது யாத்திராகம புஸ்தகம் 18வது அதிகாரத்துக்கு வாங்க. 18வது அதிகாரம் 19வது வசனம். இப்பொழுது என் சொல்லை கேளும், உமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறேன், தேவனும் உம்மோடே கூட இருப்பார். நீ தேவ சந்நிதியிலே ஜனங்களுக்காக இரும், விசேஷித்தவைகளை தேவனிடத்தில் கொண்டு போய் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும். அல்லேலூயா. போதும். இங்கே பாருங்க என்ன சொல்றாருன்னா, இங்கே யார் மோசேக்கு ஒருத்தர் ஆலோசனை சொல்றார். யாரு? அவங்க மாமனாகிய எத்திரோ என்ன பண்ணுறாரு, இந்த மோசே ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறார். ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறாரு. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு நாள் முழுவதும் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, ஏராளமான ஜனங்கள் வந்து கொண்டிருக்கிறார். அந்த ஒரு மோசே ஒருவர் மாத்திரம் என்ன பண்ணுறாரு, ஜனங்களுக்கு அவர் நியாயம் விசாரித்து ஜனங்களுக்கான ஆலோசனைகளை கொடுத்து கொண்டு வரார். அப்போ மிகவும் என்ன பண்ணுறாரு, இந்த மோசே சோர்ந்து போயிடுறார். அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மோசேயினுடைய மாமனாகிய எத்திரோ என்ன பண்ணுறாருன்னா ஒரு சஜஷன் சொல்கிறாரு. நீர் ஒருத்தர் மாத்திரம் என்ன பண்ணுறாரு, இவ்வளோ பேர் நீ ஆலோசனை பண்ணினா நீ ரொம்ப சோர்ந்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அணியணியாக பிரிச்சுக்குங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு குறிப்பிட்ட மக்களுக்கு ஒரு தலைவர் உங்களிடத்தில் நீங்கள் பிரிஞ்சு அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுங்கள். அது மாத்திரமல்ல, மிகப்பெரிய ஒரு காரியம் வருகிற பொழுது அவைகளை உங்களிடத்தில் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை சொன்னோடனே இந்த மோசே என்ன பண்ணுறாரு, அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்டான் என்று நாம் படிக்கிறோம். அல்லேலூயா. இங்கே நடந்துக்கொள்ளக்கூடிய காரியம் என்னன்னு சொன்னால், மோசே எப்படிப்பட்ட ஒரு மனிதர், தேவனிடத்திலிருந்து முகமுகமாய் பேசி கற்பலைகளை எல்லாம் பெற்று சீனாய் மலையில் 40 நாள் உபவாசம் 2-3 முறை என்ன பண்ணுறாரு, உபவாசத்து கற்பனையெல்லாம் பெற்று முகமுகமாக தேவனோடு பேசி அற்புதங்களை செய்த மனிதர். ஆனால் இந்த எத்திரோ சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு என்ன பண்ணுறாரு, செவி கொடுக்கிறார். ஆலோசனைக்கு செவி கொடுக்கிற மனிதர். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், ஆலோசனை கர்த்தர். இந்த ஆலோசனை என்பது எல்லா நேரங்களிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை வரும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆகையினால வேதத்தில் நாம் படித்தோம்னா ஆலோசனைக்காரர் அதிகமானால் என்ன நினைக்குமா, ஜெயம் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும். அப்போது அந்த ஆலோசனை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று அறிந்து அந்த ஆலோசனையில் நாம் என்ன செய்யணும், ஏற்றுக்கணும். நான் பெரியவன், எனக்கு நீ என்ன செய்ய வேண்டியது இல்லை, ஆலோசனை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இந்த மோசே அப்படிப்பட்ட தாழ்மையுடைய ஒரு மனிதனாக, ஆலோசனைக்கு செவி சாய்க்கிற ஒரு மனிதராக காணப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்னுமாக நாம் அடுத்தபடியாக நாம் பார்க்கிற பொழுது அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 36வது வசனம். 7:36. இவனோ அவர்களை அங்கே இருந்து அழைத்து கொண்டு வந்து எகிப்து தேசத்திலேயும் சிவந்த சமுத்திரத்திலேயும் 40 வருஷ காலமாய் வனாந்திரத்திலேயும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அல்லேலூயா. இந்த மோசே எப்படிப்பட்ட மனிதராக இருந்தார் சொன்னால், எகிப்து தேசத்திலையும் சிவந்த சமுத்திரம் 40 வருஷ காலமாய் வனாந்தரத்தில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்த ஒரு மனிதனாக இருந்தார்.
அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் அதிகமான அற்புதங்களை செஞ்சவர் யாருன்னா இந்த மோசே. 10 வாதைகள் வந்தது, செங்கடலை பிளந்தார், என்ன பண்ணார், மன்னாவை ஜனங்களுக்கு புளி வைத்தார், காடைகளை புளி வச்சார். இப்படி நிறைய அற்புதங்களை இந்த மோசே ஜனங்களுக்கு முன்பதாக செய்யக்கூடிய ஒரு மனிதனாக அவர் காணப்பட்டார். அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாராம், என் தாசனாகிய மோசே என்று அழைக்கிறார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொள்வாரானால் அவன் எப்படிப்பட்ட குணங்களை உடையவனாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்த்தோம். ஆக அப்படிப்பட்ட குண லட்சணங்களை உடைய இந்த மோசேயை தேவன் தெரிந்து கொண்டு அவனை வழிநடத்தினார் என்று நாம் படிக்கிறோம். அதனால தான் சொல்கிறாரு, அந்த மோசே உமக்கு ஒப்பானவர். இந்த வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் கிடையாது. அவர் பெரியவர். நம்முடைய வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்கிறவர், நம்மை நடத்துகிறவர். எவ்விதமான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும், சோதனையான காலங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும், அவர் நம்மை நடத்துகிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த மோசேனுடைய வாழ்க்கையிலிருந்து தேவன் நம்ம இந்த நாட்களில் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். நாம் கண்களை மூடி நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. செங்கடலை பிளந்து ஜனங்களை நடத்தினவர். ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் மன்னாவை பொழிந்து நடத்தினார், காடைகளை வரிசைத்து நடத்தினார், அற்புதங்களை செய்தார். என்னுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக, பார்வோனுக்கு முன்பதாக எகிப்தியருக்கும் எபிரேயருக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணார். தேவன் பெரியவர். அவருடைய நாமம் வல்லமையுடையது. கர்த்தர் என்பது அவர் நாமம். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர், நம்மோடு கூட இருக்கிறவர், நம்மை நடத்துகிறவர், நமக்கு போதிக்கிறவர், ஆலோசனை அளிக்கிறவர். அன்றைக்கு மோசேயோடு கூட இருந்து அவரோடு கூட பேசி வழிநடத்தி அடிமைத்தனத்தின் பிள்ளைகளை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் வழிநடத்தினார். இன்றைக்கும் பாவத்தின் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை ஒரு நாள் ஆண்டவர் நம்மோடு பேசி, இன்றைக்கு நாம் பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த பரம கானானாகிய பரலோகத்தை நோக்கி பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த கானானுக்கு செல்லுகிற பொழுது எத்தனையோ தடைகள் வரலாம். ஆனாலும் தேவன் பெரியவர். ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருந்து நமக்கு போதிக்கிறவர், நம்மை நடத்துகிறவர். அவர் பெரியவர். அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. எவ்வித சூழ்நிலைகளும் வரலாம், ஆனாலும் தேவன் நம்மோடு இருக்கிறார். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளையிலும் மோசேயினுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் மிகவும் சிறிய காரியங்களை மாத்திரம் சிந்தித்தாலும், ஆண்டவரே, நீர் அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆண்டவர், நீரும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்களும் இந்த மோசேயைப் போல ஆண்டவரே சாந்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும், உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஜனங்களுக்காக ஆண்டவரே திறப்பின் வாசலில் நின்று கெஞ்சி பிரார்த்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உம்மோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தை தரிசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு நல்ல கிருபைகளை, ஆசீர்வாதங்களை, அந்த இரக்கங்களை ஆண்டவர் மோசேக்கு நீர் கொடுத்தது போல எங்களுடைய வாழ்க்கையில் நீர் தந்து எங்களை பலப்படுத்தும்படியாய், எங்களை ஆண்டவரை ஸ்திரப்படுத்தும்படியாய் இன்னும் எங்களை தாழ்த்தி எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரையும் விதமாக நீர் பலப்படுத்தும் ஆசீர்வதியும். சகல துதிக்கிற மகிமையாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் நல்ல பிதாவே.